அன்யாசியா ஆர்மீஸ், ஹாப்பி பிடிஎஸ் ஆனிவர்சரிடா. அண்டு எல்லோரும் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம லவ் இஸ் மை டெஸ்டினியோட 5th பார்ட் பார்க்கலாம். அண்ட் லாஸ்ட் பார்ட்டில் என்ன பார்த்துருந்தோன்னா, ஒயன் வந்து டேக்கிட்ட பேசியிருப்பா, அதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். தென் ஒயன் பேசியிருப்பா டேக்கிட்ட, போன ஜென்மத்திலே உனக்காக தான் நான் இறந்துட்டேனே டே அப்படின்னு சொல்லி. டேக்கு ஒரே ஷாக்காக இருக்கும். ஒயன் அப்படியே டே பார்த்துட்டே இருப்பார். அப்போ போன ஜென்மத்தில் தான் என்னை ஏமாற்றிட்ட, இந்த ஜென்மத்துலேயுமா அப்படின்னு சொல்கிறா. அப்போ வந்து டே ஒரே ஷாக்காக இருக்கான். பட் ஒயன் ஒரு சின்ன ஸ்மைலோட, ஆனால் டே நீ நினைக்கிற மாதிரி அது காரணம் நீ இல்லை, அதனால் மட்டும்தான் உன் கூடயே சுற்றினேனே தவிர உன்னை டிஸ்டர்ப் பண்ணணுன்னு எந்த தாட்டும் எனக்கு இல்லை. நான் உன் கூட இருக்கிறது தான் உனக்கு ரொம்ப பெரிய டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னா, இனி உன்கிட்டே நான் வரமாட்டேன் டே. அண்டு ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, அப்பையும் சரி இப்பயும் சரி என் காதல் உனக்காக மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு டே கிட்ட ஒயன் அந்த பென்டென்னை எடுத்து வைக்கிறா. பிகாஸ் லாஸ்ட் டைம் ஹாஸ்பிட்டல் கூட்டும் போகும்போது ஒயனோட நெக்லே தான் அந்த பென்டென்ட் இருந்திருக்கும். அதை யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. பிகாஸ் அப்போ ஹரிபரியாக கூட்டிகிட்டு போனனால அதை கண்டுக்க மாட்டாங்க. ஸோ ஒயன்கிட்டே தான் அந்த பென்டென்ட் இருந்திருக்கும். இப்போ தான் டேக்கு ஒரு விஷயம் புரிய வருது, அப்போ ஒயனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு அப்படின்னு. அண்ட் டேக்கு அமைதியாக இருக்கான். அவனோட வாய்ஸ், அவன் வாயை திறந்து பேசலைனாலும் அவனோட கண் எல்லாமே பேசுது. அவனோட கண்ணிலேருந்து ஃபுல்லாக டியர்ஸ் வளைஞ்சு போயிட்டே இருக்குது. பட் ஷாக்காக இருக்கான். அவன் எதுவுமே அசையவே இல்லை. ஆனால் ஒயன் அவன் முன்னாடியே போகிறான் கேபினை திறந்து. பட் வந்து ஒயனை நில்லு அப்படின்னு சொல்கிறதுக்கு கூட டேக்கு ஒரு விதமாக பயமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. அவட்ட சொல்லக்கூட முடியல, அவ்வளோ தயக்கமாக இருக்குது. ஸோ அப்போ தான் அந்த பென்டன் எடுக்கிறான். பென்டன் எடுத்து கையில் வச்சுட்டு அழுக ஆரம்பிக்கிறான். ஒயன், எந்த ஜென்மத்துலேயும் என்னால் தான் நீ கஷ்டப்பட்டல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுக ஆரம்பிக்கிறான். அழுதுட்டு இருக்கும்போது அப்படியே அந்த பெண்டனில் டேயோட கண்ணீர் துளி படும்போது அப்படியே அவனுக்கு ஒரு விஷயம் ஃப்ளாஷ் ஆகுது. அது என்னென்னா, ஸோ டேக்கு ஃப்ளாஷ் ஆகுது அந்த ஜோஷன் காலகட்டத்தில் தான் ஒயனுக்கு அந்த தண்டனை கொடுத்துட்ருக்கான் டே. அப்போ ஒயனோட கொஸ்டின், ஒயனோட ஐஸ் ஃபுல்லாக கொஸ்டின்ஸ் தான். ஏன் டே, எதுக்காக? அப்போ கடைசி வரைக்கும் நீ நம்பலைல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஸ்மைல். அவளோட கண்ணு மட்டும்தான் கொஸ்டின் கேட்குது. அவள் லிப்ஸில் அந்த சின்ன ஸ்மைல் மட்டும்தான் இருக்குது. அந்த பெயின் கலந்த ஸ்மைல்லையே டேக்கு புரியுது. டே அதை எதுவுமே கண்டுக்கல. கொண்டு போய் சிறையில் அடைங்க அப்படின்ட்டாரு. மரண தண்டனையோட டேட்டையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. ஸோ ஒயனை காவலாளிகள் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. போயிட்டுருக்கும்போது ஒயன் இதை மட்டும்தான் யோசிச்சுட்ருக்கா. அப்படியே அந்த மூணை பார்க்குறா. அவளுக்கு எல்லாமே ஒரு நிமிஷத்தில் உடஞ்சி போயிடுச்சு அப்படின்னு அவளால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. பிகாஸ் இன்னும் கொஞ்ச நேரம் இதெல்லாம் எல்லாம் நடக்காமல் ஒயன் நினச்ச மாதிரி நடந்திருந்தா அவள் இப்போ இருக்க வேண்டிய இடம் அந்த அரண்மனை. ஸோ அதை அப்படியே பார்த்துட்டே நடந்து போயிட்டுருக்கா. நடந்து போகும்போது ஒயன் அந்த செல்கிட்டேயும் போயிடுறா. அதாவது சிறைச்சாலையில் கொண்டு போய் ஒயனை அடைச்சிட்றாங்க. ஸோ ஒயன் எதுவுமே பேசலை, நான் இதை பண்ணலை, இல்லை இதுக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை, எதுவுமே சொல்லலை. அவள் ஜஸ்ட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டா. பிகாஸ் இது டேயோட உத்தரவு. டே போய் சொல்ல மாட்டான் அப்படின்ற மாதிரி இங்கே இருக்க மக்கள் எல்லாருமே நம்பிக்கை வச்சுருக்காங்க. ஸோ இப்போயும் டேக்கு எதுவும் ஆகிடக்கூடாது. அண்ட் ஆல்சோ டேயை நம்ம நம்பாத போது இதுக்கு மேலே நம்ம வாழ்ந்து என்ன பிரயோஜனம் அப்படி மட்டும் தான் ஒயனோட தாட். ஸோ இப்படியே கொஞ்சம் நேரம் ஆகுது. ஒயன் எதுவுமே அந்த நைட்டில் ஃபுட் அவங்களுக்கு எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒயன் அதை கூட சாப்பிடல, அமைதியாக உட்காந்துக்கிட்டே இருக்கா, யோசிச்சுட்டே இருக்கா. உண்மையாக டே நம்மளை நம்பலையா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கா. ஸோ அந்த டைம் எல்லாரையும் பார்த்துட்டு அந்த காவலாளிகள்லாம் சரி ஓகே எல்லோரும் கரெக்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் பார்த்துட்டு அவங்க கிளம்புறாங்க வெளியே காவலுக்கு நிற்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா எல்லோரும் அப்படியே அந்த செல் எல்லாம் அமைதியாகுது. ஏன்னா எல்லோரும் தூங்கிட்டாங்க. பிகாஸ் டைம் ஆகிடுச்சு. அந்த டைமில் ஏதோ ஒரு சின்ன சவுண்ட். என்னென்னு பார்த்தா டே தான் வந்துட்டுருக்காரு. டே அப்படியே மெதுவாக வராரு. யாருக்கும் சவுண்ட் கேட்காத மாதிரி காலை எடுத்து வச்சு வந்துட்டுருக்காரு. வந்துட்டு ஒயனோட செல்லை பார்க்குறாரு. ஒயன் அவளோட ஹேர் பின் இருக்குல்ல, அந்த பின்னை வச்சு அவளே ஹர்ட் பண்ணியிருக்கா. பிகாஸ் அந்த இடத்துல பிளட் போயிட்டுருக்கு. ஏன்னா அவளால் தாங்கிக்க முடியல டே அவளை வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றத. ஸோ அந்த ப்ளீட் ஆகிட்டுருக்கு. அதை பார்த்துட்டு டே உடனே ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக ஓடி வந்து அவன் போட்டிருக்க அந்த ராஜ உடை, அதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. ஸோ அந்த ராஜ உடை கிழித்து ஒயனுக்கு டே அவன் கையில் கட்டி விடுறான்.
அப்போ ஒயன் டேவை பார்க்குறா. பார்த்துட்டு ஒன்றுமே பேசல. அவள் இன்னும் அவளோட ஐஸ் மட்டும் அவன்கிட்ட கொஸ்டின் ரைஸ் பண்ணிகிட்ருக்கு. அப்படியே டேக்கு கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிக்குது. அப்படியே ஒயனை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். தப்பாக என்ன நினச்சிடாத ஒயன், தயவு செஞ்சு நான் தப்பாக நினச்சிடாத, எல்லாமே ஒரு காரணத்துக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறான். ஒயன் ஒன்றுமே புரியாமல் அப்படியே கன்ஃபியூஸ்ட் ஐஸோடு அவனை பார்க்குறான். அப்போ தான் டே வந்து சொல்கிறான், ஒயன் என்னை மன்னிச்சிரு, ரீசன்ட் டேஸாக சம்திங்ஸ் நான் தப்பாக நடந்துகிட்ருக்கு நம்ம ராஜ்யத்தில். லைக் நம்ம ராஜ்ய மக்கள்லாம் முன்னாடி இருந்த சந்தோஷம் இல்லை. அது என்னன்னு விசாரிக்கும் போது சில விஷயங்கள் கிளாரிஃபை ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்குள்ளே திடீர்னு நம்ம அமைச்சர் வந்து நீ தான் இந்த மாதிரி நம்ம தேச துரோகி, உன்னால தான் நிறையா விஷயங்கள் திருடி போயிடுச்சு, அதனால தான் அங்கே இந்த மக்கள்லாம் கவலையில் இருக்காங்கன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ எனக்கு சத்தியமாக இப்பயும் சொல்கிறேன், நான் அதை நம்பலை. நான் இப்போ எதுக்காக இந்த விஷயத்த பண்ணியிருக்கேன்னா, எனக்கு சில விஷயங்கள் கிளாரிஃபை ஆக வேண்டியது இருக்குது. ஏன்னா சம்மந்தமே இல்லாமல் உன்னையே அவங்க ப்ளேம் பண்ணும். இதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்றது மட்டும் எனக்கு தெரியுது. அதை நான் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன். பிகாஸ் நான் அடுத்து என்ன மூவ் பண்ணுறேன் அப்படின்றத அவங்க நோட் பண்ணிகிட்டு இருப்பாங்கன்றது எனக்கு தெரியும். ஸோ இப்போ அவங்க உன் மேலே ப்ளேம் பண்ணுறாங்கன்னா அப்போ உன்னால் ஏதோ விஷயம் நடக்க வேண்டியது இருக்குது. அதனால தான் அந்த ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் உன்னை நான் ஜெயிலில் போட்டேன். என்னை மன்னிச்சிருவேன், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு. இந்த மாதிரி ஐஸில் என்னை பார்க்காத. எனக்கு ஏதோ எடுத்து குத்துற மாதிரி இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறான். அண்ட் நம்ம 2 பேரும் இந்த தியாகத்தை நம்ம ராஜ்யத்துக்காக பண்ணி தான் ஆகணும் ஒயன். ஸோ நீ என்னை புரிஞ்சுப்பான்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த ஒரே நம்பிக்கையால் தான் நான் இதை பண்ணினேன், என்னை மன்னிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு டே ஒயனோட கையை பிடிச்சி அழுகுறான். அப்போ ஒயனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. டேயோட ஹெட்டை தூக்கி விட்டு, டே நான் உன்னை நம்புகிறேன், நம்ம 2 பேரும் இந்த ராஜ்யத்துக்காக என்ன வேணால் பண்ணலாம். அண்டு நீ சொன்ன விஷயம்லாம் ரைட் தான், இது எனக்கும் கொஞ்சம் விஷயம் புரிய வர வேண்டியது இருக்குது, அதெல்லாம் தெரிஞ்சோன்னே கண்டிப்பாக நான் உன்கிட்ட அதை ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ டே சொல்கிறான், உனக்கு விதிச்சிருக்க அந்த தண்டனை டைமுக்குள்ளே நம்ம அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோன்னா உன்னை இதிலேருந்து விடுவிச்சிடலாம். அண்ட் ஆல்சோ நான் உன்னை விடுவிப்பேன், உனக்கு எதுவும் ஆக நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறான். ஸோ ஒயனும் ஒரு சின்ன ஸ்மைலோட டேவை ஹக் பண்ணுறா. ஸோ அவங்களுக்கு 2 பேருக்குமே தெரியுது 2 பேரும் காதலிக்கிறாங்கன்றது, சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ இப்படியே அந்த நைட் போகுது. டே அவனோட ராஜ்யத்துக்கு வந்துட்டான். ஸோ அடுத்த நாள் என்ன பண்ணுறான்னா, டே எப்பயும் போல் இருக்க ராஜ்யத்தை ஃபுல்லாக சுற்றி பார்க்க போயிட்டுருக்கான். அப்போ அவனை சுற்றி இருக்க சேனாதிபதி அப்புறம் அந்த சோல்ஜர்ஸ் எல்லாருமே வந்துட்டுருக்காங்க கூடயே. அந்த டைமில் மந்திரியும் அவங்கள பார்த்து ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறான். டேவும் அவரை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணுறாரு. அண்டு கூடவே ராஜாவும் இருக்கார், அதாவது டேயோட அப்பாவும் இருக்கார். அதை மந்திரி பார்த்துட்டு ஒரு மாதிரி சின்னதாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே மூவ் ஆகி போயிடுறாரு. அந்த டைம் பார்த்தா கொஞ்சம் தூரத்தில் ஒயன் ஷவுட் பண்ணுற சவுண்ட் கேட்குது, டேங்கா அப்படின்னு சொல்லிட்டு டே போகிறாரு. கண்ணு முன்னாடி யாரோ ஒருத்தவங்க ஒயனை தலையில் அடித்து இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்குது தரன்னு. அது டே பார்க்குறாரு. பார்த்துட்டு கடகடன்னு ஓடுறாரு. பின்னாடியே பார்த்தா அப்படியே போய் பார்த்தா அந்த சந்திலேருந்து வெளியே போய் பார்த்தா அந்த மாதிரி எதுவுமே இல்லை, யாருமே இல்லை அந்த இடத்துல. அப்படியே பார்த்துட்ருக்காரு. கிங் இதை பார்த்துட்டு, தேங்கா என்னாச்சு, எதுவும் ப்ராப்ளமா அப்படின்றாரு. அப்போ வந்து இல்லைப்பா, இங்கே ஒயனை யாரோ இழுத்துட்டு போன மாதிரி, அது ஆமாம் யாரோ இழுத்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்லும்போது கிங் சொல்கிறாரு, தியாங் நீ ராஜ்யத்தில் மட்டும் கவனம் செலுத்து, அந்த துரோகியை பற்றி பேசாது அப்படிங்கும்போது டேக்கு வலிக்குது. பட் அவரால் அதை டேரெக்டாக சொல்ல முடியல, இல்லை அது போய் அப்படின்றத. ஏன்னா இவர் தானே அந்த மாதிரி கொடுத்துருக்காரு, சுற்றி எப்போ எல்லோரும் கவனிச்சிட்டு இருப்பாங்க அப்படின்றனால இவர் அமைதியாக இருக்கார். அப்போ வந்து டேயோட அப்பா அதாவது கிங் சொல்கிறாரு, நீ அதெல்லாம் உன் இல்யூஷன், பிகாஸ் நீ உண்மையாக அந்த பொண்ணை விரும்பினல்ல அதனால் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிவிட்டு அமைதியாக அந்த பக்கம் போயிடுறாரு. டேவும் என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல, ஆனால் எதுவும் தப்பாயிடக்கூடாது, என் ஒயனுக்காக என்ன வேணால் செய்வேன், ஆனால் ஒயனுக்கு மட்டும் எதுவும் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டு அப்படியே மூவ் ஆகுறாரு. மூவ் ஆகும்போது அடுத்த நாள் தான் அந்த தண்டனை விதிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ 2 நாள் தான் டைம் கொடுத்துருப்பாரு. அந்த 2 days இப்படியே ஒவ்வொரு விஷயமாக கண்டுபிடிச்சிட்டு போயிட்டுருக்கு. அது என்ன நடக்குது எதெல்லாம் தெரியல. டே வந்து ஒவ்வொன்றா நோட் பண்ணி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்ருக்காரு. அந்த டைமில் மார்னிங் ஆகுது. அதாவது இன்றைக்கி தான் எனக்கு அந்த தண்டனையை நிறைவேற்றுற டைம். ஸோ எல்லோரும் அந்த இடத்துல கூடியிருக்காங்க.
எல்லாரும் ஒயனை பார்த்துட்டு அந்த மாதிரி ஷவுட் பண்ணிகிட்டு இருக்காங்க, இந்த தேச துரோகியை கொல்லுங்க, இப்போயே கொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கத்திட்டு இருக்காங்க. ஸோ டேக்கு இந்த ஒரு எந்த விஷயமும் தெரியாது. பிகாஸ் டே சொன்ன டைம் இன்னும் ஈவினிங், அதாவது சன் செட் ஆகிற டைமில் தான் அவர் வந்து இந்த தண்டனை விதிச்சிருப்பார். பட் இப்போ சன் ரைஸ் ஆகிறதுக்குள்ளேயே இந்த மாதிரி அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. இது டேக்கு தெரியாது. ஸோ அதே மாதிரி என்ன நடக்குதுன்னா, ஒயன் ஃபுல்லாக உடம்பெல்லாம் காயமாக இருக்குது, பிளட் ஸ்டெயின் அவளோட ட்ரெஸ் ஃபுல்லாக இருக்குது. அவள் ஒரு மாதிரி மொத்தமாக ப்ரோக் ஆகிருக்கா. அவள் ஐஸில் ஒரு உயிரே இல்லை. ஏதோ ஒன்று டேக்கிட்ட லாஸ்ட்டாக கன்ஃபஸ் பண்ணிடணும், அது மட்டும் அவளோட தாட்டில் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்நேரத்தில் இந்த மாதிரி பண்ணுறது அவளால் ஏற்றுக்க முடியல. பிகாஸ் டேவை அவளால் பார்க்க முடியல. இதே நேரம் டே அவரோட அரண்மனையில் ஏதோ யோசிச்சுட்டே இருக்கார். அப்போ ஒரு ஒற்றன் வராங்க. வந்துட்டு இந்த மாதிரி இளவரசி, நம்ம இளவரசியை தண்டனையை நிறைவேற்றத்துக்காக கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே டேக்கு சரியான ஷாக். அவர் பார்க்குறாரு, இன்னும் சன்ரைஸ் கூட ஆகலை. அவர் அப்படியே அதை பார்த்துட்டு அவருக்கு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. பிகாஸ் கூட்டிகிட்டு போன டைமிங் படி பார்த்தா இந்நேரம் அந்த தண்டனையை நிறைவேற்றுற டைம் ஆகிடுச்சு. அவசர அவசரமாக அவரோட குதிரையில் ஏறி வந்துட்டே இருக்காரு. தூரத்தில் ஒயனை அந்த ட்ரெஸ்ஸோட அண்டு கோட்டை முன்னாடி நிற்க வச்சுருக்காங்க. அவள் கண்ணில் ரொம்ப டியர்ஸோட டேவை எதிர்பார்த்துக்கிட்டே அந்த இடத்துல நின்றுட்டுருக்கா. சுற்றி இருக்க மக்கள்லாம் ஷவுட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, இந்த தேச துரோகியை இப்பயே கொல்லுங்க, இவளால் தான் எல்லாம் நடந்துச்சு, இவளை கொல்லுங்கன்னு. தூரத்தில் ஒரு வாய்ஸ், அதான் ஃபஸ்ட் சீனில் பார்த்த மாதிரி, அவளை எதுவும் பண்ணாதீங்க, நிறுத்துங்க, நான் சொல்கிறேன்ல நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்ட் வந்துட்டுருக்கு. பட் இவ்வளோ ஷவுட்டிங்கில் அது கேட்கல. ஸோ எல்லோரும், ஆனால் அந்த மந்திரி மட்டும் அதை கவனிச்சிட்டாரு. அவர் சுற்றி இருக்க மக்கள்லாம் திரும்பி ஷவுட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி இந்த தேச துரோகியை இப்பயே கொன்றுங்கன்னு. ஸோ எல்லோரும் கத்துறதுல டே கத்துறது கேட்கல. பட் ஒயன் அதை கவனிக்கிறா. டேயாங்கன்னு கத்துறா. கரெக்டாக வந்து ஒயனோட கழுத்தை விட்டுறாங்க, அதாவது அவளோட கழுத்தை கட் பண்ணுறாங்க. அப்போ டே அதை பார்க்குறான். ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு ஓடி வரும்போது அந்த குதிரையிலேருந்து இறங்கி ஓடி வந்து கரெக்டாக அவன் விழுற நேரம் அவன் மடியில், அவன் தைஸில் அவளோட ஹெட்டை தாங்கிட்டு அழுக ஆரம்பிக்கிறான், ஷவுட் பண்ணுறான், ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி அழுக ஆரம்பிக்கிறான். ஏன் ஒயன், ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷவுட் பண்ணி அழுகுறான். என்னை விட்டு போகணுன்னு ஏன் இப்படி முடிவு பண்ண, நான் உனக்காக வரேன்னு சொல்லியிருந்தேன்ல, கொஞ்ச நேரம் எனக்காக காத்திருக்க முடியாதா அப்படிங்கும்போது, டே என்னால் முடியல, நீ சொன்னது ரைட் தான், அந்த பர்சன் அப்படிங்கும்போது ஒயின் எதுவும் பேசாத ஒயின் இப்போ மருத்துவர் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஷவுட் பண்ணுறாரு. அப்போ எல்லா மக்களும் அப்படியே காசிப் பேசிட்டு நிற்கிறாங்களே தவிர ஒயனுக்காக எதுவும் பேச மாட்டேங்கிறாங்க. ஒயனை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. ராஜா சொல்கிறதையும், அதாவது இளவரசர் சொல்கிறதையும் கேட்க மாட்டேங்கிறாங்க. ஸோ டேக்கு சரியான கோவம் வருது. டே வந்து அந்த கழுத்தில் ரத்தம் வர இடத்த அப்படியே ப்ரெஸ் பண்ணி அழுத்திட்டுருக்காரு, பிகாஸ் ரத்தம் வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லி. அப்போ ஒயனால் பேசவும் முடியல, பிகாஸ் அவரோட த்ரோட் சைடில் கட் பண்ணிட்டாங்க. ஸோ டே கிட்ட ஒயன் என்ன பேச வரான்றதே முடியல. பட் டே சொல்ல ஆரம்பிக்கிறாரு, மன்னிச்சிரு ஒயன், இந்த தடவை தாமதமாக இருக்கலாம், ஆனால் நெக்ஸ்ட் ஜென்மோன்னு ஒன்று இருந்தால் கண்டிப்பாக உனக்காக மட்டும் இருப்பேன். நம்ம காதல் உண்மையானது ஒயன், என்ன ஆனாலும் அடுத்த ஜென்மோன்னு ஒன்று இருந்தால் என்னை மட்டும் மன்னிச்சிடாத ஒயன் அப்படின்னு சொல்லியிருப்பார். பிகாஸ் அவர் தாமதமானனால ஒயன் உயிர் போயிருக்கு, அதை அவரால் ஏற்றுக்க முடியல. ஸோ அதே மாதிரி அவரும் இது காரணம் கிடையாது, பிகாஸ் அவருக்கே தெரியாமல் இந்த விஷயம் நடந்திருக்கு, ஆனாலும் அவரால் ஏற்றுக்க முடியல. ஸோ அப்படியே டேயோட தைஸ்லேயே ஒயனோட உயிர் போகுது. அதை டேயால் தாங்கிக்க முடியல, ரொம்ப ஷோட் பண்ணி அழுகுறாரு. அப்போ ஒயனோட கையில் ஒரு விஷயத்தை பார்க்குறாரு. ஏன்னா இவளை ஒயனை கொல்ல போகிறாங்கன்றது ஒயனுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால் அவள் பார்த்தது அண்ட் அவளுக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஒரு நோட்ஸ் மாதிரி எழுதி வச்சுருக்கா கையிலையே. ஸோ இது யாரும் கவனிக்கலை. இதை டேட்டை கொடுக்கணுன்றதுக்காக தான் அந்த கடைசி மூச்சு வரைக்கும் டேக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா. அந்த நோட்ஸை டே கையில் எடுத்துகிட்டு அதை பிரித்து பார்க்குறான். அதில் தேங்கா நான் இந்த லெட்டர் படிக்கும்போது முன்னாடி நான் இருப்பேனா இல்லையான்றது எனக்கு தெரியாது, ஆனால் இது நீ முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நமக்கு எதிராக பிளான் போட்டுட்ருக்கிறது அந்த மந்திரி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். என்னென்னா ஒயன் இந்த மாதிரி விளையாண்டுட்டு போயிட்டுருக்கும்போது மந்திரி ஒரு சேனாதிபதிக்கிட்ட பேசிகிட்டு இருந்திருப்பார். என்னென்னா அதில் விஷத்தை கலக்கணும்,
கூடி சீக்கிரம் இந்த ராஜ்யத்தை மாற்றணும் அப்படின்னு சொல்லி இதை பேசிகிட்டு இருந்திருப்பாரு. ஸோ ஒயனுக்கு இது முழுசாக கேட்டிருக்காது, அரைகுறையாக கேட்டிருக்கோம். அப்படியே ஏன்னா இவ வந்து அவங்க தோழிங்க கூட ஒளிஞ்சு பிடிச்சி விளையாண்டுட்டு இருக்கும்போது அந்த இடத்துல யாராவது மறைஞ்சிருக்காங்களான்னு பார்க்க வந்திருப்பா. ஸோ இதை லைட்டாக காதில் வாங்கியிருப்பா. அப்புறம் இதை அவங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக மந்திரியாரே அப்படின்னு சொன்னோன்னே இளவரசி நீங்கள் இருங்க இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி முழிக்கிறாரு. அப்போ திருன்னு அப்போ ஒயின் கேட்குறா, இங்கே என்னோடய தோழிங்க யாராவது வந்தாங்களா? நாங்கள் விளையாண்டுட்டு இருந்தோம், என்கிட்ட தப்பிச்சு நிறைய பேர் இங்கே சுற்றிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன், நீங்கள் பார்த்தீங்களா யாரையாவது அப்படிங்கும்போது, இல்லை தோழி, இல்லை உங்கள் தோழிங்க யாரையும் நான் பார்க்கல இளவரசி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பதட்டமாக ஆன்சர் பண்ணுறாரு. ஸோ ஒயனுக்கு ஏதோ சஸ்பீஷியஸாக இருக்குது. அப்படியே அவரை பார்த்துட்டு நார்மலாக ஸ்மைல் பண்ணி விளையாடுற மாதிரியே சிரிச்சுட்டு அப்படியே வந்துட்டு வெளியே வந்தோடனே இந்த மந்திரி மேலே ஒரு கண்ணு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனாதிபதி, அதாவது விசுவாசமாக இருக்க ஒரு சேனாதிபதிக்கிட்ட சொல்கிறான். இது என்னென்னா இதை ஒரு சேனாதிபதி பார்த்துட்றான். யாருன்னா அந்த மந்திரிக்கு விசுவாசமாக இருக்க ஒரு பர்சன். ஸோ அதை மந்திரிக்கிட்ட போய் சொல்லிடுறான். அதனால தான் ஒயனை இந்த மாதிரி ஒயன் மேலே பழி போட்டிருப்பாங்க. பிகாஸ் ஒயன் இந்த விஷயத்த சொல்லி அவளை எல்லோரும் நம்பிடக்கூடாது, அதுக்கு முன்னாடி இவங்க வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்கணுன்றதுக்காக தான் இந்த வேரி பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால தான் ஒயன் மேலே இந்த மாதிரி அந்த மந்திரி பழியை போட்டு இது மாதிரி பண்ணியிருப்பார். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல. ஆனால் ஒயன் உடம்பெல்லாம் காயமாக இருக்கிறதுட்டே வந்து கவனிக்கிறான், ஏதோ நடக்குது அப்படின்றது மட்டும் அவனுக்கு தெரியுது. பட் இதுக்கெல்லாம் காரணம் அந்த மந்திரி தான்றது அவருக்கு தெரிஞ்சிருச்சு. அது தெரிஞ்சோன்னே அவன் ரொம்ப ஒரு மாதிரி ஷாக்கில் இருக்கான். ஷாக்கில் இருக்கும்போது ஒன்று விட மாட்டேன். இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த ஷாக்கோட உடனே அந்த மந்திரியை பார்க்க போகிறான். அதுவும் அவனோட ஸ்குவாடை எடுத்துகிட்டு. பிகாஸ் அவனுக்கு அவ்வளோ கோபம், அவன் கண்ணு ஃபுல்லாக அவ்வளோ வெறி. என் ஒயனை என்கிட்ட வந்து பிரிச்சுட்டாங்க அப்படின்றத அவனால் ஏற்றுக்கவே முடியல. அவனால் ஒயன் இல்லாமல் ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது, அந்த மாதிரி அவன் இருக்கான். ஸோ சரியான கோபத்தில் அங்கே போயிட்டுருக்கான். அப்படியே என்ன ஆகுதுன்னா ராஜசபைக்கிட்ட அவன் போயிடுறான். அப்புறம் திடீர்னு என்ன ஆகுதுன்னு தெரியல, வெளியே இருந்து சில பேர் கேபினை நாக் பண்ணுறாங்க. ஸோ இந்த சவுண்ட் கேட்டு டேக்கு எல்லாமே அப்படியே விசிபிளாக இருந்தது. ஐ மீன் ஒரு மாதிரி வியூ இருந்தது, எல்லாமே பிளாக் ஆகி திரும்பி கரண்ட்டுக்கு வந்துடுறான். ஸோ டேக்கு ஒன்றும் புரியல. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் அது மந்திரியா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கோவம் வருது. பிகாஸ் யார் அந்த மந்திரின்னு அவனுக்கு அந்த ஃபேஸ்லாம் ஞாபகம் இருக்குது. ஸோ சரியான கோவத்தில் இருக்கான். அப்படியே அவசரமாக அந்த கேபினை விட்டு வெளியே போகிறான். கேபின்குள்ளே வந்தவங்கெல்லாம், சார் முக்கியமான ஃபைல் எல்லாத்தையும் இங்கே ஓரமாக வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்டு அவனுக்கு சரியான பயமாக இருக்குது, ஒயனுக்கு தான் ஆயிருமோ ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் மருஜன்மோ இவங்க 2 பேர் எடுத்திருக்கும் போது கண்டிப்பாக அந்த மந்திரியை எடுத்திருப்பான் அப்படின்றது நம்ம டேயோட தாட்டு. மேபி இருந்துட்டா அப்படின்னு. அந்த டைமில் யூமின் கால் பண்ணுறா. சார் உங்ககிட்ட ஒன்று முக்கியமாக சொல்லணும். என்னாச்சு யூமின், எதுவும் ப்ராப்ளம் இல்லைல்ல, ஒயன் சேஃப் தானே அப்படிங்கும்போது, சார் ஒயனை காணோம், அவள் வரவே இல்லை, என்னாச்சுன்னு தெரியல. உங்கள் கேபினுக்கு வந்தா, அதுக்கப்புறம் திரும்பி வந்துட்டான்னு நினச்சேன், பட் இவ்வளோ நேரம் ஆச்சு, அதனால தான் அங்கே இருக்காளான்னு கால் பண்ணேன். ஏன் சார் அப்போ அங்கேயும் இல்லையா அப்படிங்கும்போது, இல்லை அப்படின்ட்டே சொன்னோன்னே, சார் அப்போ ஒயனை காணோம், ஒயன் மிஸ்ஸிங் அப்படின்னு சொன்னோன்னே டேக்கு பதறுது. இல்லை யூமின், நல்லா தேடிப்பார், உனக்கு தெரிஞ்ச யாருக்கிட்டையாவது கால் பண்ணி கேட்டுப்பார், அவன் எங்கே போவான்னு அவனுக்கு தெரியும்ல, அந்த இடத்துக்குலாம் போய் பார்ப்போம், என் கூட வர முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ யூமின் இது வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கிளம்பி வரா. டேவும் கிளம்பிட்டு இருக்கான். கிளம்பி அவங்க 2 பேரும் அவசரமாக ஒயன் தேடி போயிட்டுருக்காங்க. அதே சமயம் இங்கே ஒயன் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் ஒரு மாதிரி டேவை நினச்சிக்கிட்டே அழுதுகிட்டே அந்த ஹேண்ட்ரிவர் பக்கம் தான் நடந்து போயிட்டுருக்கா. அவளுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டே இந்த மாதிரி பேசினது அப்போ எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரில. ஒரு பிளாக் கலர் கார் ஒயன் முன்னாடி வந்து நிற்கிது. அப்படியே அந்த கார் மூவ் ஆகுது. பார்த்தா அந்த இடத்துல ஒயன் இல்லை. பிகாஸ் ஒயனை கிட்னாப் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன நடக்குது, அண்டு யூமினும் டேவும் சேர்ந்து ஒயனை கண்டுபிடிப்பாங்களா, ஒயனை யார் கடத்தினா, அப்படி அந்த பிஸ்னஸ்மேன் தான் கடத்திருந்தானா எதுக்காக இப்போ கடத்தணும் அப்படின்றதெல்லாம் நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம்டா. அண்டு தேங்க்யூ அன்யாங், நாளைக்கு மீட் பண்ணுவோம்.